வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வ அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு வசந்த நவராத்திரி 2026 5வது நாள். எல்லாருக்குமே தெரியும் 5வது நாள் வசந்த பஞ்சமி. ஸோ இந்த வசந்த பஞ்சமிக்கு ஒரு ஸ்பெஷலான பூஜை பண்ண போகிறோம். அதாவது தனவாராகி அப்படி இல்லைன்னா சொர்ணவாராகின்னு சொல்லக்கூடிய அம்மாவுடைய ஒரு பூஜை பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத்துக்காகவே செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு வாராகி தான் இந்த சொர்ண வாராகி. அவளுடைய பூஜையை பண்ண போகிறோம். என்ன சக்கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்ஞா சக்கரம் வந்துட்டு இன்றைய நாள் பூஜையில் வந்து நமக்கு கனெக்ட் ஆகுது. என்ன கலர் ட்ரெஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் கலர் ட்ரெஸ்ஸு, சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா தேங்காய் பூ வைக்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தேங்காய் பூ வைங்க. சப்போஸ் தேங்காய் பூ கிடைக்கல அப்படின்னா தேங்காயை நல்லா துருவி சக்கரை போட்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன பூ கொண்டு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் பூக்கள், அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வரளி அப்படி இல்லைன்னா இந்த செம்பருத்தி பூ கிடைச்சதுன்னா ரொம்ப ஸ்பெஷல். இந்த ரெண்டு பூவும் கிடைக்கலனா சிகப்பு கலரில் வேறு ஏதாவது பூ கிடைச்சா கூட நீங்கள் வழிபாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் செம்பருத்தி ரொம்ப 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 ஸ்பெஷலுங்க இன்றைக்கி பண்ணிங்கன்னா. ஏன்னா அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு பூவில் வந்து செம்பருத்தி முக்கியமானது. ஏன்னா இதயத்தோட கனெக்டட் அந்த செம்பருத்தி பூ. ஸோ நிறைய பேருக்கு தெரியும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் செம்பருத்தி டீ குடிப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து அந்த செம்பருத்தி வந்து அதாவது அந்த இதயத்தோட கமலம், அந்த இதயம்ங்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ உங்கள் இதயம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் சந்தோஷமாக பண்ணக்கூடிய ஒரு பூஜை அப்படிங்கிறதால ஆத்மார்த்தமாக பண்ணக்கூடிய பூஜை, ரொம்ப கரெக்டாக அந்த டேர்ம் சொல்லணும்னா. ஸோ உங்கள் யாருக்காவது அது ஒற்றையாக இருக்கலாம், அடுக்காக இருக்கலாம், என்ன கலராக வேணா இருக்கலாம். பட் செம்பருத்தி பூ கிடச்சி இன்றைக்கி ஒரு பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஸ்பெஷல். கிடைக்கலனாலும் கவலைப்பட வேணாம், அம்மா எதை கொடுத்தாலும் வாங்கிப்பா. ரைட்டு. என்ன தீபம் ஏற்றணும்னா எப்போவுமே நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே எந்த காரணம் கொண்டும் தேங்காய் தீபம் வீட்டில் ஏற்றாதீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து தேங்காய் தீபம் தான் ஏற்ற போகிறோம். ஆனால் எந்த காரணம் கொண்டும் அந்த வாழையில போட்டு பச்சரிசி போட்டுலாம் பண்ணக்கூடாது. வெறும் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க, ஒரு தேங்காய் 2ஆக உடைங்க, அதில் வந்து நல்லெண்ணெய் ஆர் நெய் ரெண்டுத்தில் எதனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு வெறும் சாதாரண பஞ்சுத்திரி அதை போட்டு நல்லா திக்காக ஒரு பஞ்சுத்திரியை போட்டு தீபம் ஏற்றினா போதும். இந்த சிகப்பு கலர் துணியை திரி போடுறேன், அப்புறம் பச்சரிசி போடுறேன், வாழலை, அந்த பரிகாரம் வந்து வெட்டு பரிகாரம். அதை வந்து கோவிலில் தான் செய்யணும், எந்த காரணம் கொண்டும் வீட்டில் செய்யாதீங்க, சரியா? ஸோ இன்றைக்கி நான் தெளிவாக சொல்கிறேன். தேங்காய் 2ஆக உடைங்க, அதுக்கப்புறம் அதில் நல்லெண்ணெய் ஆர் நெய் போடுங்க, பஞ்சுத்திரி போட்டு ஏற்றினா போதும். திக்காக போடுங்க திரி. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு கம்பல்சரி ஒரு பரிகாரம் ஒன்று பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இந்த பரிகாரம் தான் உங்களோட செல்வத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும். ஒரு முடிஞ்சால் யார்கிட்டையாவது வந்து செப்பில் உங்கள் வீட்டில் வந்து ஒரு பாத்திரம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் கவலைப்பட வேணாம், சாதாரண சில்வர் டம்ளரோ இல்லை பித்தளை சொம்போ வச்சுக்கிட்டு கூட இதை நீங்கள் பண்ணலாம். ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் நீர் ஊற்றுங்க, அதில் வந்து கொஞ்சம் பன்னீர் ஆட் பண்ணுங்கள், பச்சை கற்பூரம் போடுங்க, 6 ஏலக்காய் போடுங்க, 6 லவங்கம் போடுங்க. இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய முடிஞ்சால் அதாவது பூஜையில் வந்து வச்சுருங்க. பூஜை முடிஞ்ச உடனே அதை கொண்டு போயிட்டு ஈசானிய மூலை வடகிழக்கு மூலையில் வந்து வச்சுருங்க. அதாவது உங்களுக்கு இந்த செல்வம் சார்ந்த எந்த தடை இருந்தாலும் அது வந்து ரிமூவ் ஆகி அந்த செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அதிர்வலைகள் உங்களுக்கு அங்கே ஏற்பட்டுரும். ஸோ இதை வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை வந்து வீட்டில் ஃபுல்லாக வந்து தெளித்து விட்டுருங்க. அந்த அதிர்ஷ்டம் என்பது நம்ம வீட்டில் பரவி இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு மாதுளம் பழம் வைங்க, வெண்பொங்கல் வைங்க, முக்கியமாக வந்து கல்லுப்பு போட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு அதை வந்து அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக இன்றைக்கி வச்சுருங்க. வடை வைங்க, எந்த வடைனாலும் வைங்க, மசால் வடை, உளுந்து வடை, எப்படினாலும் இப்போ ஸ்பெசிஃபிக்காக கிடையாது, பட் வடை வைங்க, பாயாசம் வைங்க. இதை தாண்டி வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் இல்லைன்னா அம்மாவுக்கு பிடிச்ச மரவள்ளி கிழங்கு இல்லைன்னா சக்கரவள்ளி கிழங்கு ஏதாவது ஒரு கிழங்கு வைங்க. சப்போஸ் இது ரெண்டுமே எனக்கு கிடைக்கலனா மரவள்ளி கிழங்குல சிப்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த சிப்ஸு வாங்கி கூட வைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. முக்கியமாக வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஓம் ஸ்வர்ண வாராகியே நம, 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 ஓம் ஸ்வர்ண வாராகியே நம. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இன்றைக்கி ஸ்லோகத்தை வந்து எப்போவுமே 5 முறை சொல்லுவேன், ஆனால் இன்றைக்கி 6 முறை சொல்லியிருக்கேன். ஏன்னா சுக்கிரனோட கடாட்சம் வரணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி அம்மாவை வந்துட்டு நீங்கள் விளக்கில் ஆவகனம் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்துட்டு விக்கிரகமாக வச்சுருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு குண்டுமணி தங்கமாவது இன்றைக்கி வந்துட்டு அம்மாவோட உடம்புல வச்சுருங்க. அது ஒரு செயினாக இருக்கலாம், மூக்குத்தியாக இருக்கலாம், கம்பலாக இருக்கலாம். சப்போஸ் நான் விளக்கில் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு செயின் வச்சுருக்கீங்கன்னா அந்த விளக்கை சுற்றி அந்த செயினை போட்டுருங்க. ஃபோட்டோனா ஃபோட்டோவில் அழகாக செயினை மாட்டிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் சிலையில் பொறுத்தளவுக்கு கம்பல்லாமே வைக்க முடியும் அம்மாவுக்கு. ஸோ தங்க வளையல் ஏதோ ஒரே ஒரு குண்டுமணி தங்கம், சப்போஸ் என்கிட்ட ஜுவல்ஸ் எதுவுமே இல்லை மேடம் அப்படின்னா கூட
உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு காயினோ இல்லை ஏதோ ஒரு குண்டுமணி தங்கம் இருக்குல்ல, அதை அம்மா மேலே வச்சுட்டா கூட போதும். முக்கியமாக வந்து இப்போ சப்போஸ் நகையாக என்னால் அம்மாவுக்கு போட முடியல அப்படின்னா சந்தனம் வச்சுக்கோங்க. அந்த சந்தனத்தை நல்லா உருண்டையாக்கிட்டு ஒரு மூக்குத்தியோ இல்லை கம்பலோ அதில் சொறி விட்டுட்டிங்கன்னா கூட அது ஒட்டிக்கும். ஸோ அது மாதிரியும் பண்ணலாம். எப்படியோ அம்மாவுடைய உடம்பில் இன்றைக்கி கம்பல்சரி ஒரு தங்கம் படணும். அந்த தங்கம் பட்டதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இந்த தண்ணியை நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளிப்பீங்க இல்லையா, தெளிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நகையை எடுத்து நீங்கள் உங்கள் உடம்பில் அணிஞ்சுக்கோங்க. அதாவது வாராகி அணிந்த ஸ்வர்ணத்தை நீங்கள் உங்களுடைய உடம்பில் அணியும் பொழுது அது அதாவது என்ன சொல்கிறது, அதிகமாகும். இப்போ நான் வந்து வெறும் ஒரு சவரன் செயின் தான் அங்கே அம்மாவுக்கு போட்டேன் அப்படின்னா நீங்கள் நல்லா கண்கூடாக பார்க்கலாம். இந்த பூஜையை முடித்து அடுத்த 1 வருடத்திற்குள் நிச்சயமாக அது குறைந்தபட்சம் 2 மடங்கு, அப்படி இல்லைன்னா பல மடங்கு பெறுகிறத உங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நேர்மையான முறை வாராகியோட பெரிய ப்ளஸ் அதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலட்சுமி ஜெயா சர்வ அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம்.